பிரித்தானியாவின் பிரைட்டன் கடற்கரை பகுதியிலிருந்து 3 பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சசெக்ஸ் போலீசார் அவசர ஊடகவியலாளர் மாநாடொன்றை நடத்தி தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இன்று அதிகாலை 5:45 மணியளவில் கடலில் நபர் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அவசர உதவிக்குழுவினர் பிரைட்டன் கடற்கரைக்கு விரைந்துள்ளனர். எனினும் துரதிர்ஷ்டவசமாக மெடிரா டிரைவ் பகுதிக்கு அருகிலுள்ள கடலில் இருந்து 3 பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக சசெக்ஸ் போலீஸ் பிரிவின் சிரேஷ்ட கண்காணிப்பாளர் ஆடம் ஹெய்ஸ் தெரிவித்துள்ளார். இது ஒரு மிக கொடூரமான மற்றும் துயரமான சம்பவமாகும் என குறிப்பிட்டுள்ள போலீசார், உயிரிழந்த 3 பெண்களும் யார் என்பதை அடையாளம் காண்பதற்கும் அவர்களின் நெருங்கிய உறவினர்களை தொடர்பு கொள்வதற்கும் தற்போது முன்னுரிமை வழங்கி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதற்காக அப்பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் வீடுகளின் சிசிடிவி காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இதேவேளை கடலோர காவல்படையினர் மற்றும் படகுகள் இணைந்து கடலில் விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் தற்போது தேடுதல் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் வேறு எவரையும் போலீசார் தேடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் தொடர்வதால் பிளாக் ராக் வாகன நிறுத்துமிடத்திற்கு கிழக்கே உள்ள கடற்கரை பகுதி முழுமையாக மூடப்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பிரைட்டன் மற்றும் ஹவ் மாநகர சபையின் தலைவர் பெலா சென்கி கருத்து வெளியிடுகையில், இந்த மரணங்கள் தனக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த கவலையையும் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரைட்டன் கடற்பகுதியில் நீரோட்டம் மிகவும் உக்கிரமாக இருக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கடலுக்கு செல்லும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.